எல்லாத்துலயும் போட்டோ எடுத்து இண்டிவிஜுவலா போய் சொல்லுங்க. நான் சொல்லல சார், எல்லாரும் இன்டிமேட் பண்ணி நான் கேட்டீங்க இல்லையா, போய் சொல்லணும். ஒவ்வொரு வீட்டுக்கா போக வேண்டாம். நாம் தமிழர் கட்சி பழங்குடி பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர் கிருஷ்ணவேணி. நாங்கள் வந்து காந்திபுரத்தில் வந்து நஞ்சப்பாறை ரோட்டில் வந்து ஒரு 30 குடும்பம் என்ன சார்ந்த 30 குடும்பம் வந்து இங்கே வந்து தையல் மிஷின் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து 20 வருஷம் 30 வருஷமா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாநகராட்சி அதிகாரிகள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி அராஜகம் பண்ணி மிஷின் தையல் மிஷின் எல்லாத்தையுமே எடுத்து அடைச்சு நொறுக்கி எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எங்களுக்கு முன்னறிவிப்பு எதுவுமே கொடுக்க கிடையாது. இந்த மிஷின்லாம் போடக்கூடாது அப்படின்னு எதுவுமே சொல்ல கிடையாது. எல்லா மிஷினையும் எங்க கண்ணு முன்னாலேயே அடிச்சு நொறுக்கி ரோட்ல வந்து அவ்வளோ பெரிய பெண்களை 4-5 பெண்கள் இருக்கிற அத்தனை பேத்தையும் அநாகரிகமா அந்த மாநகராட்சி கூலி வேலை பாக்குறவங்க வந்து பயங்கரமா பேசுனாங்க. ஏஐ வந்து நாங்க வந்து சொல்றோம் சார், எங்களுக்கு முறைப்படி மாநகராட்சியில கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து 30 வருஷம் 20 வருஷமா சாலையோர வியாபாரிகள் கார்டுக்கு இருக்கு எங்களுக்கு. ஆனா அதை வந்து நாங்க சொல்றது எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. ரோட்ல வந்து நிறைய டெம்போ ஸ்டாண்ட் இருக்கு, நிறைய கடைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து கூலி வேலை பாக்குறோம், தையல் மிஷின் வச்சு வேலை பாக்குறதா இருக்கிறோம். இல்ல நீங்க எடுத்துட்டு போறதா இருந்தா நாங்க எடுத்துட்டு போறோம். அதுக்கு எதுக்கு அராஜகம் பண்ணி இன்னைக்கு வந்து 2 லாரி நிறைய எல்லா மிஷினையுமே தையல் மிஷின் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அத்தனை பேருமே வந்து ஒரு நாளைக்கு 100, 200, 500க்கு கூலி வேலை பாக்குறவங்க. அவங்க அதை வச்சுதான் வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாடு, மெடிசன் எல்லாமே அதுலதான் பார்க்கணும். இவங்க ஏன் எங்க கிட்ட கூலி வேலை பார்க்கறவங்க கிட்ட ஏன் இவங்களுடைய எதுக்கு வயித்துல அடிக்கிறாங்க? எவ்வளவோ நல்ல பொருளை கெஞ்சி அழுகுறாங்க, பெண்கள் அழுகுறாங்க. ஆனா அதை வந்து சொல்லிருந்தா நாங்க வந்து எடுத்துட்டு போய் நான் பொருள் வந்துட்டேன், என் பொருளை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறேன். அத்தனை அதிகாரிகளும் அப்படி கல்லு மரத்தோட நிக்கிறாங்க. தோசைக்கல்ல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டு போறாங்க. மாநகராட்சியில வந்து எங்களுக்கு முறைப்படி வந்து கார்டு கொடுத்திருக்காங்க, சாலை ஓர வியாபாரிகள் கார்டு போட்டு கொடுத்திருக்காங்க. அது மூலியமா எங்களுக்கு லோன் இருக்கு, அந்த லோன் நாங்க கட்டணும். மற்றபடி நாங்க வந்து வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, வீட்டு வாடகைக்கு, மெடிசன் செலவு, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்கு. இவங்க ஏன் வந்து பெரிய பெரிய பணக்காரவங்கள கோடீஸ்வரவங்கள பணம் எவ்வளவு அடிக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு ஏழைகளா இருக்கிற எங்க வகுத்துல எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இதுக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இந்த இடத்துலதான் நாங்க வேலையை பார்க்கணும், எங்களுக்கு வேற வழியே இல்ல. இந்த தொழில் தான் நாங்க பார்த்து ஆகணும். இல்ல குடும்பத்தோட எல்லாருமே சூசைட் பண்ணுவோம், இல்ல மாவட்ட ஆட்சியர் முன்னால உட்காந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு இது வந்து இங்கதான் நாங்க தொழில் பார்ப்போம். எங்க தொழில் எங்களுக்கு வேணும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க கூடாது. அதுக்கு 30 வருஷம் 40 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க தொழில் பண்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லி அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வந்து இங்கதான் நாங்க வேலை பார்க்கணும். எங்க போய் பழைக்க முடியும்? நாங்களா எங்களுக்கு தொழில் நாங்க இங்கதான் மாற்றடை எங்களுக்கு வேண்டாம், மாற்றடை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு நாங்க இந்த இடத்துலதான் வேலை பார்ப்போம். எங்களுக்கு இங்கதான் எல்லாருக்குமே நாங்க இத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கறோம்னா எல்லாருக்கும் தெரியும் இங்கதான் வேலை வரும். எங்களுக்கு மாற்றடம்லாம் வேண்டாம், நாங்க எங்களுக்கு இங்கதான் தொழில் நாங்க பண்ணணும். மாநகராட்சியில எங்களுக்கு கடன் எப்படி கட்டுறது? லோன் கொடுத்தா
மிஷினை சாலையோர கடன்கள் இந்த கார்டை போட்டு எங்களுக்கு கொடுத்து லோன் கொடுத்தாங்க. அப்ப கார்பரேஷனே வந்து எடுன்றாங்க. கடன் அடைக்கணுங்க, குழந்தைகளை படிக்க வைக்கணுங்க, மருத்துவ செலவு எல்லாருமே வந்து வீட்டுக்கார் இல்லாதவங்க, ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. இங்க யாரும் வசதியானவங்க எல்லாம் யாரும் கிடையாது. எல்லாருமே அன்னாட கூலி வேலை பாக்குறவங்க தான். ஏன் திடீர்னு வந்து எல்லா மிஷினையும் அடிச்சு எடுத்துட்டு போறாங்க? எடுத்துட்டு போனுங்க. 15,000 கொடுத்துருக்காங்க, இப்ப 50,000 ஒரு கடன்கிட்ட பொருளை இதை நம்பிதான் நாங்க வாழ்வாதாரம் நம்பிதான் இருக்கிறோம். இப்ப இதை திடீர்னு எடுத்து அவங்க எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். எங்களுக்கு தொழில் இங்கதான் நாங்க பண்ணுவோம். பேசுங்க. அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு இது நிரந்தரமா இங்கே போறது எங்களுக்கு அனுமதி இப்ப எடுனா எங்க ஏன்னா இப்ப தையல் மிஷின் எல்லாத்தையும் வண்டியில போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. மாநகராட்சிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க இங்க எழுதி இனிமேல் நாங்க இங்க தைக்க மாட்டோம், இங்க பொழப்பு நடத்த மாட்டோம் எழுதி கொடுத்தாலும் தருவாங்களாமா. அந்த பொருள் முழுசா இருக்கிறத நாங்க எடுக்க முடியும். அது நீ உடச்சா எடுத்துட்டாங்க. அதுக்கு நஷ்டம் கொடுப்பாங்களா? ஒரு நாள் வேலை அன்னைக்கு கெட்டச்சு, அதுக்கு எங்களுக்கு நஷ்டம் கொடுப்பாங்களா அரசாங்க அதிகாரிங்க? இவ்வளவு வண்டியா நிக்குது, அதெல்லாம் இருக்கலாம்ல. பெரிய பெரிய கோடி சமைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் போய் அராஜகம் பண்ண வேண்டியதானே? கூலி வேலை பார்க்கறவங்க தான் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? இங்கதான் நம்ம வேலை பார்க்க முடியும். எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரமே, இந்த இடம் தான். இதே இடத்துல நாங்க உட்காரணும். எங்களுக்கு இங்கேயே பர்மிஷன் வேணும்.